உலக தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். ஒரு மிக அருமையான தலைப்பு, தேர்தல் பந்தயம், அதில் முந்துவது யார் அப்படிங்கிறது. ஏன் இது பந்தயம் அப்படின்னு சொல்றாங்கன்னாக்க, ஒரு களத்தில் யார் இருக்கிறார்கள், யார் ஓடுகிறார்கள் அப்படிங்கிறது பந்தயத்துல தான் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் முந்திக்கொண்டே ஓடிக்கொண்டே இருப்பார்கள். நமக்கு இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகள்ல அல்லது எடுத்த கருத்து கணிப்புகள்ல எல்லாத்திலையும் என்ன செஞ்சு கொண்டிருந்தார்கள் அப்படின்னாக்க, நாம் தமிழர் என்ற கட்சியை புறந்தள்ளி விட்டு மற்ற கட்சிகள் தான் வந்து கொண்டிருக்கிறது, முந்திக் கொண்டிருக்கிறது என்றதெல்லாம் காட்டிக் கொண்டிருந்தார்கள். அதை உடைத்து நாம் தமிழர் கட்சி 234 தொகுதிக்கும் வேட்பாளர்களை நிறுத்தி 5 லட்சத்துக்கு மேற்பட்ட நபர்களை ஒரு பைசா காசு கொடுக்காமல் ஒழுக்கமான கூட்டமாக கூட்டி அதை மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான மாநாடாக நாம் தமிழர் கட்சி நடத்தியது தொடர்ந்து இன்றைய தேதியில் பந்தயத்தில் முந்தும் கட்சியாக நாம் தமிழர் கட்சி நின்று கொண்டிருக்கிறது. நாங்கள் வந்துட்டு கருத்து கணிப்பில் மிகப்பெரிய புலி, நாங்கள் தான் கருத்து கணிப்பில் முந்துறோம், 30% வச்சிருக்கோம், 40% வச்சிருக்கிறோம் ஒரு கட்சி சொல்லிட்டு இருந்துச்சு. அந்த கட்சிக்கு எங்க போனாலும் பின்னங்கால் பிரடைகளுக்கு ஓடுறதே வேலையா போச்சு. அது விவாத களங்களுக்கும் வருவதில்லை, அல்லது வந்துட்டு மக்கள் களங்களுக்கும் வருவதில்லை, போராட்ட களங்களுக்கும் வருவதில்லை. தேர்தல் களத்துக்காவது வருமா இல்லையான்னு நம்ம பார்ப்போம். வந்த பிறகு ஏதாவது ஓட்டு வாங்கினாங்கன்னா அவங்களை பத்தி விமர்சிப்போம்.